ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடாது மார்னிங்கே பக்தி மயமாக வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தங்கச்சி ஊருக்கு கிளம்பணும். சரி, போகிற வழியில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிருந்த கோயிலுக்கு அங்கே ரிக்கிதா குட்டிக்கு அருணா குட்டிக்கு பட்டை போட்டு விட்டேங்க நான். அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு இப்போ காரில் போயிட்டுருக்கோம். செங்கப்பள்ளி டு பெருமாநல்லூர் ஹைவே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த பேக்கரிஸ் எல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. எங்கள் ஊர் ரொம்ப கிராமமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸு பேக்கரிஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு. பைபாஸ் ரோடு ஆனதுனால ரெண்டு சைடுமே எம்டிஎஸ் பேக்கரி இருக்குது. ரெண்டு சைடுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்த பவன் பெருசாக வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் ஆர்டர் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க எங்கள் ஃபுட்டு. மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புது அதிசயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து வந்திருக்கு. பாருங்கள், போர்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த ஹைவேஸில் கேஎஃப்சியே இல்லைங்க. கோயம்புத்தூர் சைடு இல்லைன்னா ஈரோடு சைடு தான் இருக்குது. இங்கே பெருமாநல்லூர் டு பெருந்திர வழியில் இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் கேஎஃப்சி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட்டு நம்ம திருப்பூர் அந்த மாதிரி தான் போகணும். எங்கள் ஊர் இவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சிப்காட் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். பெருந்தர சிப்காட்டுங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்து ஊருக்கு போகிற வழி இல்லைனாலும் சும்மா சுற்றி பார்க்குறதுக்காகவாது ஒரு நாள் வந்து வந்துட்டு போங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது உள்ள. இது வந்து கரண்ட் ஆஃபீஸ், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப கிராமமாக இருந்துச்சு இங்கே. ஃபஸ்ட்டு தொழிற்பேட்டை வந்து அமைக்கும்போது ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. அதையும் மீறி வந்து பெரிய தொழிற்பேட்டை வந்து இங்கே அமைச்சிட்டாங்க. நிறையா பேருக்கு இங்கே வேலைவாய்ப்பும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வேலைக்காக போகிறோமோ இல்லையா, குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிங்க. இங்கே பிஸ்கட் ஃபேக்ட்ரி, அப்புறம் கார்மெண்ட்ஸு, இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் சும்மா போகிற வழியில் மட்டும் அப்படியே பார்த்துட்டே வந்து கிளம்பிட்டோம். ரோடு சூப்பராக போட்டு விட்டுருக்காங்க. ரெண்டு சைடும் வந்து க்ரீனரியாக பார்த்துட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வழி வந்து பெருந்திர போய் தான் போவோம். வெள்ளோடு போய் அப்பா தான் இருந்துட்டு ஒரு வாட்டி குட்டீஸை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இந்த வழியாக போய் அவங்களுக்கு காமிச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க. எங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிராமம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னல, ஃபுல்லாகவே தோப்பு தான். அதுக்கு இடையில அங்கங்கே கொஞ்சம் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ரூம் மாதிரி கட்டி விடுறாங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி ஊருக்கு போகிற வழியில் இந்த கோயில் வந்து இருக்குங்க. போகிறப்ப வர்றப்ப நாங்கள் பார்த்துட்டே போவோம். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அவளுக்கு மேரேஜ் ஆகி கூட. ஆனால் நாங்கள் இங்கே கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம். கரெக்டாக நைட் டைம் வருவோம், இல்லை இயர்லி மார்னிங் வருவோம், இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு வருவோம். போகவே வந்து முடியாது. இந்த வாட்டி கிளம்பும் போதே இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து தங்கச்சி ஊருக்கு போகிறோன்னு பிளான் பண்ணி வந்ததுனால எங்களால் போக முடிஞ்சு. ராசாசாமி நல்ல மங்கையம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி வெள்ளோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற வழியில், ஜேடர்பாளையம் போகிற வழியில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய ஆர்ச்சு கட்டியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா அதுக்கு விட பெரிய இடங்க, கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே முன்னாடி 2 யானை வந்து சிலை வச்சுருந்தாங்க. நிக்கிதா குட்டிக்கும் அருணா குட்டிக்கும் செம்ம ஹாப்பி. ஏறி விடுங்க, என்னை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தார். நிக்கிதா குட்டி அவங்களாம் ஏறிட்டாங்க. அருணாவை தூக்கி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னவோ பொம்மையானதான். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே ஏறி விளையாடணும்னு ஒரு ஆசை வந்துடுது. நம்மளும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணியிருப்போமோ என்னவோ. உள்ளே வந்தால் அதுவும் பெரிய இடங்க, சுற்றி வர்றதுக்கும் பெரிய பிரகாரத்தை சுற்றி பெரிய இடம். இதை பார்த்தோன்னே எங்கள் ஊர் கதிற்றமலை கோயில் ஞாபகம் வந்துருச்சு. அந்த முருகர் டெம்பிள் சேம் இதே மாதிரி தாங்க இருக்கும் சுற்றி வர்றதுக்கு. ஃபுல்லாக நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு கோயிலை சுற்றி, அவ்வளோ அமைதி. கண்டிப்பாக நீங்கள் வெள்ளோடு சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உள்ளே வந்து ராசாசாமியும் நல்ல மங்கை அம்மாவும் பாருங்கள் 2 பேரும் இருந்தாங்க. போயிட்டு அமைதியாக வந்து மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த கோயிலில் சிறப்பு பூஜை, அலங்காரம், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போனது இடநாள் சனிக்கிழமை அந்த மாதிரி ஈவினிங் டைம் போனோம். அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. அப்புறம் பிள்ளையார், முருகர் சிலை எல்லாமே வந்து அங்கே ஒன்றா வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட்டாக வந்து கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து கன்னிமார் சுவாமி. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே டேம் பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோ பூச்சி அந்த ஒரு இடத்துல மட்டும் கொசன்னு அவ்வளோ ஒரு பூச்சி இருந்துச்சு. இதுதான் வந்து தண்ணி திறக்கிற இடங்க.
நைட் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படி லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து தங்கச்சி ஊருக்கு ரீச் ஆகிடுச்சு. வந்தோடனே 2 பேரும் அந்த ஒரு சின்ன ஜீப் இருந்துச்சு பக்கத்து வீட்டு பாப்பாது, நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பானை செஞ்சு விற்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பானை செஞ்சு விற்கிறவங்க. பக்கத்தில் வந்து இப்போ காமிச்சது வந்து முருகர் சிலை வச்சுருக்காங்க. இங்கே வந்து கபிலர் மலை தேரப்போ ஜேடர்பாளையத்தில் சிறப்பாக இங்கேருந்து காவடியெல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. எதுக்கு வெங்காயம் உரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? காலையில் வந்து கோழி அறுத்து பொங்க வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நைட்டே வெங்காயம்லாம் உரித்து வச்சிடலாம், மார்னிங் வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான், அம்மா, தங்கச்சியோட மாமியார் எல்லோரும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தங்கச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் தங்கச்சியோட வீடுங்க. அவங்களுக்கு வந்து நெசவு தொழில் தான். ஜேடர்பாளையம்னாவே சாரீக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாச்சு. அர்னேஷ் குட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே விஷ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். நிக்கிதா குட்டி, அர்ணவ் குட்டி எந்திரிச்சு வந்து அர்னேஷுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரே வெக்கம், என்னடா அது நம்மளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி கண்ணை சிம்பிட்டு அழகா க்யூட்டாக வந்து ரியாக்ட் பண்ணாங்க. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு நானும் தங்கச்சியும் கிளம்பியாச்சு. இது என்னோட சிஸ்டர். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. ஃபைனலாக கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? மகா முனீஸ்வரர் டெம்பிளுங்க. வந்தோடனே வந்து சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கோயில் முன்னாடி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டோம். இவங்க ஊர்லேயே வந்து பெரிய முனீஸ்வரர் டெம்பிளுங்க இது. இங்கே வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்காக தான் வந்திருக்கோம். வந்து இப்போ பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வச்சு கோழி அறுக்க போகிறோங்க. அர்னேஷ் குட்டியோட பர்த்டே ட்ரெஸ் சூப்பராக இருக்கார்ல, க்யூட்டாக 2 பேரும் அங்கே இருக்கிற பூக்களெல்லாம் பறித்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது பச்சையம்மன் கோயில், முனீஸ்வரர் கோயில். அங்கே உள்ள பச்சையம்மன் கோயிலும் இருக்குங்க. வந்துட்டு எல்லோரும் பூ அது இது பறிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அடுப்பு, பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். வீட்லேயே தேவையானதெல்லாம் உரித்து வதக்கி அரைச்சிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து கோயிலில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை, வெறும் கல் அடுப்பில் மட்டும்தான் செய்யணும். நம்ம என்ன தான் வந்து கேஸில் பொங்கல் வச்சாலும் இந்த மாதிரி கல் கூட்டி பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. எல்லோரும் அழகழகாக க்யூட்டாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பர்த்டே பாய் செம அழகாக இருந்தார் அந்த அன்னைக்கு. கிட்ட பார்த்தோன்னே நான் மரணக்குட்டி போய் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்காரு பாருங்கள். பொங்கலுக்கு அப்பா வந்து வெல்லம் கூட்டி கொடுத்துட்டு இருந்தார். போய் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. என்னதான் வந்து வீட்டில் கேஸ் அடுப்பில் பொங்கல் வச்சாலும் இந்த மாதிரி போய் கல் கூட்டி விறகடுப்பில் பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அவங்க மாமியார் அப்போவே வந்து கேஸ்லேயே வச்சுட்டு போய் சாமிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நாங்கள் உங்களுக்கு வச்சு கொடுக்குற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். கல்லடுப்பு கூட்டி பொங்கல் வச்சோம். சூப்பராக பொங்குச்சு பொங்கல். இந்த மாதிரி கல்லடுப்பில் வைக்கும்போது ஒரு தனி ஹாப்பி தான். இருந்தாலும் அது பொங்கல் பொங்கும்போது வந்து மனசு அப்படியே படப்படன்னு ஒரு 5 நிமிஷம் வந்து அது என்ன ஒரு ஃபீல் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-3 வாட்டி வச்சாலுமே வந்து அந்த பொங்கல் பொங்கும்போது மட்டும் கொஞ்சம் மனசு வந்து படபடப்பாக இருக்கும். பொங்குனதுக்கப்புறம் அப்படி ரொம்ப ஹாப்பியாக மாறிடும். அங்கே கிடந்த மட்டைகளையே வச்சு நாங்கள் பொங்கல் வச்சுட்டோம். பொங்க போது சூப்பராக பொங்கல் வந்து பொங்கிடுச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டு பொங்கல் வச்சுட்டோம். அவ்வளோதாங்க. எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்த பொங்கல் வந்து பொங்க போகுது. அதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சூப்பராக வந்து பொங்கி வந்துடுச்சு. ஒரு பொங்கல் கிழக்கு, ஒரு பொங்கல் மேற்கு, 2 பொங்கலுமே 2 திசையில் ஆப்போசிட் திசையில் பொங்கிடுச்சு. பொங்கல் பொங்கினோடனே சாமிக்கு வந்து தேவையான பூஜை சாமான்கள்லாம் எடுத்து வச்சு கொண்டு போய் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோங்க. தேங்காய் பழம், பூ, மாலை எல்லாமே வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இது புத்துக்கண்ணுக்கு கொண்டு போகிறதுக்காக முட்டை, பால் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதெல்லாமே திங்ஸ் நாங்கள் கொண்டு வந்த திங்ஸு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு. 2 பேர் 2 பொங்கல் எடுத்துகிட்டு வராங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட், பின்னாடி வர்றது எங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்டுங்க.
சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம். நாங்கள் வெறும் பொங்கலும் வைக்கலாம் அப்படின்னாங்க. சக்கரை பொங்கல் வச்சு கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துர்லாம், அப்போ நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டோம். பொங்கல் என்னவோ அன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இது ஃபுல் வியூ ஆஃப் மகாமுனீஸ்வரர் டெம்பிள். ஈஸ்வரர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கார். அவருக்கு வந்து ஷெட்டெல்லாம் கிடையாது, அப்படியே தான் வந்து கட்டியிருக்காங்க. கீழே வந்து ஒரு அசுரனை வந்து காலில் மிதித்து வதம் செய்கிற மாதிரி அது அந்த மாதிரி போஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு அதே சமயம். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதையும் சாமிக்கிட்ட வேண்டிட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னாங்க. நாங்களும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம், பார்ப்போம். அது நிறைவேறும்போது சாமியை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு விலாகில் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். இது பச்சையம்மன் கோயில், சுற்றியும் வந்து கிராமம் தாங்க, தோட்டக்காடு தான். இவங்க ஊரில் விவசாயம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ தாங்க, சாரீ பிஸ்னஸ். நிறையா வந்து துணிக்கடை இருக்குது, பட்டு சாரீ சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, நான், தங்கச்சி, என்னோடய குட்டீஸ், அவங்களோட குட்டி, அவங்களோட அத்தை மாமா, தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அவங்களோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஐயர் வந்து வேற ஒருத்தவங்க இருந்ததுனால அவங்களுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ள பச்சையம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. உள்ள சன்னதி வந்து வியூ இப்படி தான் இருக்கும். தங்கச்சி நானும் வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். நல்லா அமைதியாக இருந்துச்சுங்க கோயில். சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வந்து கோழி அறுத்து பொங்கல் வச்சுட்டு போனாங்க. சும்மா வந்து கோழி அறுக்கிறவங்களும் நிறைய பேர் வர்றாங்க. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கேயே மண்டபம் கூட இருக்குது, கெடா வெட்டி விருந்து போடுற மாதிரி பெரிய மண்டபம், தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஆறு போகிறதுனால ஜேடர்பாளையத்தில் டைரெக்டாக வந்து கனெக்ஷன் போட்டு தண்ணி நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறது இல்லை கெடா வெட்டு நீங்கள் சொல்லி கும்பிட்டுருந்தாலோ கண்டிப்பாக வந்து இங்கே செய்யலாம். தாராளமாக இட வசதி, தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க. உள்ளே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து புத்துக்கண் இருக்குது, மகாமுனீஸ்வரருக்கு பின்னாடி சைடு. அங்கேயும் வந்து நாங்கள் முட்டை, பால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வந்து வச்சா வந்து புத்துக்கண்ணுக்கு நல்லது, சாமி வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சாமி சாப்பிட்றாங்களா இல்லையா தெரியல. சரி பெரியவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெத்தலை பாக்கு, பழம், முட்டை, தயிர் எல்லாம் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வச்சுருந்த சக்கரை பொங்கல். ஃபைனலாக வந்து கோழி அறுக்கிறதுக்கு கோழி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்போவுமே சாமிக்கு அப்படிங்கும்போது சேவல் தான் இருப்பாங்க, இவங்க தான் பூஜாரி. பாருங்கள் நிறைய பேர் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது போக வண்டி, காரு எல்லாத்துக்கும் பூஜை போட்டுட்டு போனாங்க. கோழி கூட வந்து தீர்த்தம் போட்டு துளுக்க வைக்கிறது இங்கே தாங்க நான் பார்த்தோம். நாங்கள்லாம் ஆடு மட்டும்தான் வெட்டுவோம், ஆடுக்கு தான் துளுக்கு கேட்போம். இப்போ கோழியும் வந்து தண்ணி போட்டு தலை இப்படி ஆட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆட்டினதுக்கப்புறம் தான் அறுக்கணும், அப்போ தான் சாமி உத்தரவு கொடுச்சு அப்படின்னாங்க. துளுக்கிடுச்சு, போய் அறுத்தாச்சு. இப்போ செஞ்சிட்ருக்கோம். நான் வந்து கிரேவி செஞ்சிட்ருந்தேன் நாட்டுக்கோழி. அம்மா வந்து செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி செலவு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. 2 டிஷ் தாங்க அளவாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். யாருமே இல்லை, நாங்களே தான். அதனால் நிறையா செஞ்சு வேஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழியில் கிரேவி மாதிரி, ஒரு கோழியில் செலவு குழம்பும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு ஐஸ் வண்டிக்காரர் வந்தார். நல்லா வெயில் பார்த்தா வந்து மோடமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே நல்லா உப்பசம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தண்ணி போதில்லைங்க, ஆறு இருக்கிற இடத்துலையே வந்து அப்படி தான் வந்து கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். குழுக்குள்ளுன்னு ஐஸ் கொண்டு வந்திருந்தார், சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் சின்ன குழந்தையில தான் இந்த பெப்சி எல்லாம் வந்து குச்சி ஐஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன தான் வந்து இப்போ வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காலத்துக்கு வந்து ஈடாகாது. இப்போ எல்லாமே வந்து கெமிக்கல் பவுட்ரு, கலர் பவுட்ரு மிக்சிங்னால டேஸ்ட்டே சுத்தமாக நல்லா இல்லை. ஏதோ குழுன்னு வெயிலுக்காக கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் போய் ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காரில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வாங்க அர்னேஷ் சங்கரனோட பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணுவோம்.
இப்போ பர்த்டே பாய்க்கு பார்ட்டி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் வீட்லேயே வந்து பர்த்டேக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் பர்த்டேக்கும் அர்னேஷ் சங்கரனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணல. சிம்பிளாக அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. செகண்ட் பர்த்டேக்கும் வந்து நாங்கள் இல்லை, அவங்க பெங்களூர் போயிட்டாங்க. தேர்ட் பர்த்டேக்கு தான் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது கேக் வெட்டுறதுக்கான கோட் ஷூட். செம்ம க்யூட்டாக இருந்தார் அர்னேஷ் சங்கரன். கோட் ஷூட் வந்து பெங்களூர்லேயே எடுத்தாங்க. ஜஸ்ட் 2000 தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பெங்களூரில் வந்து ட்ரெஸ்ஸு ரேட்லாம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. நான் கூட சொல்லியிருக்கேன் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கோ. இது என்னோடய சிஸ்டர், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எல்லோரும் வந்து ரெடி ஆகியாச்சு. கெஸ்டெல்லாம் வந்து அப்படியே வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஜோதிகா இன்ஸ்பயர் சாரீ தான் வந்து தங்கச்சி வந்து கட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அர்னேஸோட கேக் வந்து ரெடி. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஊர் வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரியும் இருக்கும், டவுன் மாதிரியும் இருக்கும். அங்கே இது தாங்க இருக்குது. அதனால் சரி இதை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஐஸ் கேக்கெலாம் வந்து இந்த வேலூர், பரமத்தி வேலூர் அங்கே போய் ஆர்டர் பண்ணோம். வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மெல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சு. வந்து எல்லாம் அசம்பிள் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்து சாக்லேட் கேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க கலகலன்னு சந்தோஷமாக பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கேக் வெட்டுறதுக்கு 2 பேரும் ரெடி ஆயாச்சு, அர்னேஷும் அர்ணாவும். சாக்லேட்டையே பார்த்துட்ருக்கார் அர்னேஷ். எப்படா நம்மளுக்கு இந்த சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே குட்டீஸ்னாவே சாக்லேட் கேக்குக்கு தாங்க ஆசைப்படுவோம். பெரியவங்க ஆனால் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவோம். க்யூட்டாக 2 பேரும் கேக் கட் பண்ணாங்க. எல்லோரும் கேக்கை வந்து ஊட்டி விட்டு பரிமாறிட்டாங்க. கேக் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். எல்லோரும் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு gift கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து தங்கச்சியோட நாத்தனாரோ அவங்களோட ஹஸ்பண்டோ, அவங்க சேலமில் இருக்காங்க. அடுத்தது இவங்க மாமா பையனும் அவங்களோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அடுத்தது அப்பா அம்மா, அடுத்தது நான், ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து கொடுத்தோம். மறக்காமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், என்ன கிஃப்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வீடியோவில் காமிக்கிறோம். கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறோம். தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டும் ட்ரெஸ்ஸு ஒரு அழகான காரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது தங்கச்சியோட மாமியார் மாமனார், அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணாங்க தம்பிக்கு. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து தங்கச்சி வந்து கொடுத்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு தூக்கு போசியும் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம் எல்லாம் வச்சு கொடுத்தோம். நாங்கள் ஜிலேபி, அப்புறம் மிக்சர், அப்புறம் சாக்லேட்டு எல்லாமே வந்து வச்சு கொடுத்தோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. கிராமத்தில்னா அந்தளவுக்கு வந்து கேக் மட்டும்தான் கொடுப்போம், இல்லைன்னா சாக்லேட் கொடுப்பாங்க. ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுத்தோன்னே அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. எல்லாருமே எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போனாங்க. அந்த நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. எங்களுக்கும் கடைசியாக வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி ஃபங்க்ஷன் வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி ஹாப்பி தாங்க. இப்போ கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றா வந்து காமிக்கிறோம். பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்போம். இது நாங்கள் வந்து அர்னேஷ்க்கு கொடுத்தது வெள்ளி பேங்கிள். அடுத்தது வந்து என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கையில் போட்டு அப்போவே வந்து எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, தம்பி கொஞ்சம் இழைச்சிட்டாரு, அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அவனுக்கு ஜிக்கு சைஸு, அதான் ஸ்டார்டிங் சைஸு. அர்ணவையே
அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. சரி தண்ணி குடிச்சிட்டு அவனை அழுக வைக்காமல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட ட்ரை பண்ணாங்க. க்யூட்டாக இருந்துச்சு பேங்கிள். போட்டுட்டாரு. அடுத்தது என்ன கிஃப்ட் சொல்லி அப்படி பார்க்கலாம். அடுத்தது ஒரு அழகான, சீக்கிரம் ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்ப்போம், குங்குமச்சிமிழ் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக அழகாக வந்து 2 சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த பிளேட்டில் வச்சு அப்படியே கொடுக்குற மாதிரி அதுலேயே அட்டாச்சாக தான் இருந்துச்சுங்க அந்த ரெண்டு சிம்மிலுமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கிஃப்ட்டு. அடுத்தது வந்து நிக்கிதா குட்டி நான் தான் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் எல்லோரும் பொம்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம், பொம்மைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தா அது பொம்மை வந்து இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இருங்க செக் பண்ணுவோம். அது பொம்மை இல்லை, ஜேசிபி. பசங்கன்னாவே ஜேசிபி தாங்க பிடிக்குது. ஸ்பைடர்மேனும் ஜேசிபி தான் பிடிக்குது. அது என்னவோ தெரில, எங்கள் குட்டீஸ்க்கு மட்டும்தானான்னு பார்த்தோம். எல்லாருக்குமே அப்படி தான் வந்து பிடிக்குது. சங்கரனோட அத்தை கிஃப்ட் பண்ண கோட்ஸுட்டு சூப்பராக இருந்துச்சு கலரு. அவ்வளோதாங்க, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.